நீங்க இந்த பெரிய பெரிய சிஇஓஸ் பிசினஸ் பீப்புளோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காமனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படியாவது காசு போட்டு ஒரு வாட்டியாச்சும் ஃபிளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல போயிருங்க, ஒரு லக்ஸரி காரை காசு கொடுத்து வாங்கிருங்க. ஒன்ஸ் நீங்க அந்த ஃப்ரீடமை மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால பின்னாடி போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தட்ஸ் ஆக்சுவலி ரியல் ஃப்ரெண்ட்ஸ். 1950s அப்போ கர்ட் ரிஜர் அப்படிங்கிற ஒரு ஹார்வர்ட் சயின்டிஸ்ட் ரேட்ஸை வச்சுட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒரு பக்கெட் எடுத்துட்டு அதுல பாதிக்கு தண்ணியை ஃபில் பண்ணிடுறாரு. தென் அதுக்குள்ள சில எலிகளை போடுறாரு. அந்த ரேட்ஸ் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு டெஸ்பரேட்டா ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஒரு 15 நிமிஷத்துல அதுக்கெல்லாம் வந்துட்டு மூழ்கி இறந்துருது. தென் அவர் என்ன பண்ணிருக்காரு, இதே எக்ஸ்பெரிமெண்ட் திருப்பி பண்ணிருக்காரு. மறுபடியும் பக்கெட்ல தண்ணியை ஃபில் பண்ணி அதுக்குள்ள எலிகளை போட்டிருக்காரு. பட் இந்த வாட்டி 15 நிமிஷம் ஆகி அந்த எலிக வந்துட்டு உள்ளுக்குள்ள மூழ்கிற டைம்ல அதுல வந்துட்டு வெளியே எடுத்துறாரு. அதுல வந்துட்டு ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் அதுகளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு. தென் அதே எலிகளை எடுத்து திருப்பி தண்ணிக்குள்ள போடுறாரு. இந்த வாட்டி ஆல்ரெடி டயர்டா இருக்கக்கூடிய எலிகள் எவ்வளவு நேரம் தாங்கிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம் இல்ல ஒரு 2 மணி நேரம் தாங்கிருக்கும்னு நினைக்கிறீங்களா? பட் உண்மையிலேயே அந்த எலிகள் எவ்வளவு நேரம் உயிரோட இருந்துச்சு தெரியுமா? 60 மணி நேரம். 60 ஹார்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆன அந்த எலிகள் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே நீந்திக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த எலிகளுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நீந்திக்கிட்டே இருந்தோம்னா யாராச்சும் ஒருத்தங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும் ஒரு விஷயம் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுனா தான் நம்மளுக்கு அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வரும். 15 நிமிஷத்துல சாக வேண்டிய எலிகள் வந்துட்டு ஒரு சின்ன ஹோப் இருந்ததுனால 60 மணி நேரம் தாங்கி இருக்குது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இட்ஸ் ஆல் இன் த மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொடர்ந்து நீந்திக்கிட்டே இருப்போம்.